subscribe to my channel. வணக்கம். கவி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லை பாளையங்கோட்டை சீனிவாச நகரில் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் 60 தெரு மின்விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் துவங்கி வைத்தார். அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலம் 38வது வார்டு பகுதியில் தெரு மின்விளக்குகள் அமைத்து கொடுக்க கோரி அப்பகுதி மக்கள் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்பிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இந்த கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி நிர்வாகத்துக்கு வேண்டுகோள் விடுத்த சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக அதனை அமைத்து கொடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிலையில் மாநகராட்சி நிதி மூலம் சுமார் 9 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 60 தெரு விளக்குகள் ராணி மங்கம்மாள் நகர், சீனிவாச நகர், காமராஜ் நகர் பைபாஸ் அணுகு சாலையில் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த மின்விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த விழாவிற்கு 38வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாலமாமுத்து தலைமை வகித்தார். இந்த நிகழ்வில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு 60 தெரு மின்விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார். ராணி மங்கம்மாள் நகர் சமத்துவ விநாயகர் கோயில் முன்பு சிறப்பு பூஜையுடன் துவங்கிய விழாவில் மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் KR ராஜு, பாளை மண்டல சேர்மன் பிரான்சிஸ், மாவட்ட பிரதிநிதி வல்லநாடு முத்து, இளைஞரணி மாரிஸ், பாளை பகுதி செயலாளர் அண்டன் செல்லத்துறை, நிர்வாகி பாலன் என்ற ராஜா, பசுமை குடில் குடியிருப்போர் நலசங்க தலைவர் வெங்கடேஸ்வரன், செயலாளர் தங்கமுத்து, பொருளாளர் மாரியப்பன், துணைத் தலைவர் வின்சென்ட், துணை செயலாளர் APR ரமேஷ், சட்ட ஆலோசகர் வெயில்முத்து, கௌரவ தலைவர் அசோகன் மற்றும் மணி குமார், ஷேக் பிள்ளை உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் மின்விளக்குகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்த பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.